அதிமுகவிலிருந்து பாரம்பரிய அதிமுக குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இப்போ திமுகவுக்கு போயிருக்கார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான நபர் இவர். இவர் போயிருக்காரு. ஏன் போனாருன்னு இவர் சொன்ன கருத்து இது எல்லாமே முக்கியமாக பார்க்கப்பட்டு இருக்கு இன்றைய அரசியல் களத்தில். யார் இவர்? அதிமுகவை சேர்ந்த முன்னாடி இருந்தார் மனோஜ் பாண்டியன் அவர்கள். இப்போ திமுகவில் சேர்த்துட்டார். சேர்ந்தன்னு சொன்னோன்னு அதிமுகவில் இருக்காருன்னு நினச்சிட போறீங்க. அதிமுகவிலேருந்து இப்போ திமுகவுக்கு மாறிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் தான். மாறினதுக்கப்புறமா அவர் கருத்து சொல்கிறார். மனோஜ் பாண்டியன் யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதிமுகவில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு தலைவராக இருந்த PH பாண்டியன் அவர்களுடைய மகன். ஸோ அவங்க வந்து அதிமுக குடும்பம் காலங்காலமாக பாரம்பரியமாகவே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க, அதிமுகவில் செயல்பட்டு இருந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக பார்க்கப்பட்டது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்கு அரசியல் வட்டாரத்தை கூர்மையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பேசியிருக்கார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அதிமுகவில் செயல்பட்டு இருந்தப்ப குறிப்பாக புரட்சித் தலைவர் அப்புறம் அம்மா இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் இருந்த அதிமுக இப்போ இல்லை. அது வந்து பாஜகவுடைய கைப்பாவை மாதிரி மாறிப்போச்சு. அப்போ இந்த கொள்கையெல்லாம் மறந்து அதிமுக வேற ஒரு கட்சி சொல்கிறத கேட்டு செயல்படுற ஒரு நிலைமைக்கு, வேற ஒரு கட்சியோட துணையோடு தான் செயல்பட முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோன்னே இந்த கொள்கையெல்லாம் எங்கே இருக்குது, யார் பாதுகாத்துட்டு இருக்கா திராவிட கொள்கைகளை அப்படின்னு பார்த்தா திமுக தான் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த கொள்கைகளுக்காகத்தான் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன். இப்போ அந்த கொள்கைகள் இங்கே தான் இருக்குது, அதனால திமுகவில் நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு மனோஜ் பாண்டியன் அவர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை. இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்க விட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன்.